types of authentication. So in types of authentication, we have three types: message encryption, message authentication code, அது நம்ம MAC அப்படின்னு சொல்லுவோம், and third is hash function. So message encryption நம்ம யூஸ் பண்ணுற authenticator வந்து நம்மளுடைய ciphertext. message authentication codeல Cங்கிறது நம்மளுடைய authentication function, that is the function which we are going to use it for authentication. and அதில் message and key. ஸோ கண்டிப்பாக plaintext நம்மளுக்கு தேவை, key தேவை, and எந்த ஃபங்க்ஷனை வச்சு நம்ம authentication ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே authenticators என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MAC, that is called as fixed length code. and இதை நம்ம இன்னொன்று சொல்லலாம் message digest அப்படின்னும் சொல்லலாம். ஸோ மெசேஜ் ஆத்தென்டிகேஷன் கோடில் நம்மளுடைய ஃபிக்ஸ்டு லென்த் கோட் அல்லது ஆத்தென்டிகேட்டர் அப்படின்னு சொல்கிறது வந்து MAC. ஸோ தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மெசேஜ் டைஜஸ்ட். ஸோ ஹேஷ் ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தோன்னா அதில் h of m, that is the hash, h is the hash function, m is our message, and இதோடைய ஆத்தென்டிகேட்டர் என்ன அப்படின்னா ஃபிக்ஸ்டு லென்த் கோட். இதை வச்சு தான் நம்ம ஆத்தென்டிகேஷனை வெரிஃபை பண்ணுவோம். ஸோ இந்த ஃபிக்ஸ்டு லென்த் கோடை நம்ம இங்கே ஹேஷ் கோட் அப்படின்னும் சொல்லலாம். So message encryption la ciphertext is our authenticator. Message authentication code la MAC, that is message digest, is our authenticator. In hash function, hash code is our authenticator. So first step, message encryption. So message encryption la first step, ciphertext itself act as a authenticator. So inga ciphertext da authentication ku nama use பண்றோம். Simple example, that is நம்ம first symmetric encryption ல படிச்ச மாதிரி ஒரு message, that is the sender. So sender sends the message M. அதை நம்ம என்ன பண்ணுறோம், encryption technique குள்ள pass பண்ணுறோம் with the help of the key. the message வந்து என்ன ஆகுது, encrypted text ஆகுது. again நம்ம அதை decrypt பண்ணுறோம் with the help of a secret key. then message நம்மளுக்கு டைரெக்டாக என்ன மெசேஜ் நம்ம சென்ட் பண்ணமோ அந்த மெசேஜ் வந்து ரிசீவர் சைடு கிடைச்சிருது. ஸோ இங்கே எதை வச்சு நம்ம வந்து ஒரு செக்யூரான கம்யூனிகேஷனை பிட்வீன் சென்டர் அண்ட் ரிசீவர் பண்ணுறோம் அப்படின்னா based upon the shared secret key. So this is one type of authentication using message encryption. message encrypt பண்ணி நம்ம பண்ணுறோம். next, the same message encryptionல நம்ம asymmetric encryption வச்சு எப்படிலாம் நம்மளுடைய authentication பண்ணலாம். ஸோ மெசேஜ் என்கிரிப்ட் பண்ணுறோம், அங்கே ஷேர்டு சீக்ரெட்டுக்கு யூஸ் பண்ண மாதிரி இங்கே அசிமெட்ரிக்கில் வந்து நமக்கு ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் கீஸ்னு ரெண்டு இருக்கும். ஸோ இங்கே பப்ளிக் கீ ஆஃப் யூசர் பியை வச்சு என்கிரிப்ட் பண்ணுறோம், தென் டீக்ரிப்ட் பண்ணுறப்போ ப்ரைவேட் கீ ஆஃப் யூசர் பி. ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி அச்சீவ் ஆகுது, பட் ஆத்தென்டிகேஷன் வந்து ஃபெயில்டு. ஏன்னா நம்ம இங்கே எதுவுமே ப்ரைவேட் கீ, ஏன்னா யார் சென்ட் பண்ணால் சென்டருடைய ப்ரைவேட் கீயை நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ ஏங்கிறது சென்டர், பிங்கிறது நம்ம ரிசீவர் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே நம்ம யூஸ் பண்ணுற கீயை பார்த்தீங்கன்னா வெறும் பியோடைய கீ மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம், தட் இஸ் பப்ளிக் கீ ரிசீவருடைய கீயை மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் தான் சென்ட் பண்ணேன், நான் தான் சென்டர் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இங்கே எதுவுமே இல்லை. அதனால இங்கே ஆத்தென்டிகேஷன் வந்து என்ன ஆகிடுது, ஃபெயில் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு இதே டயக்ராமை நம்ம மாடிஃபை பண்ணி மெசேஜ் ப்ரைவேட் கீ ஆஃப் யூசர் ஏவை வச்சு என்கிரிப்ட் பண்ணுறோம், அண்ட் டீக்ரிப்ட் பண்ணுறப்போ பப்ளிக் கீ ஆஃப் யூசர் ஏவை வச்சு டீக்ரிப்ட் பண்ணுறோம். இங்கே நம்மளுக்கு ஆத்தென்டிகேஷன் அச்சீவ் ஆகுது, சிக்னேச்சர் வெரிஃபிகேஷன் அச்சீவ் ஆகுது, பட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஃபெயில் ஆகுது. ஏன்னா யார் வேணாலும் பப்ளிக் கீயை வச்சு என்ன பண்ணிக்கலாம், டீக்ரிப்ட் பண்ணிக்கலாம் மெசேஜை. அதனால இங்கே கான்ஃபிடென்ஷியாலிட்டி மிஸ் ஆகுது. ஸோ இதை நம்ம அகெயின் மாடிஃபை பண்ணி எல்லாமே நம்மளுக்கு அச்சீவ் ஆகிற மாதிரி ஒரு டயக்ராம் போடணும்னா எப்படி போடலாம். ஸோ மெசேஜ் என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு ப்ரைவேட் கீ ஆஃப் யூசர் ஏ, தென் மெசேஜை என்கிரிப்ட் பண்ணிட்டோம், again re-encrypt பண்ணுறோம், that is double time encryption பண்ணுறோம். அந்த என்கிரிப்ஷனுக்கு we are using the public key of user B. ஸோ double time encryptionனால முதல் டைம் decrypt பண்ணுறப்போ private key of user Bயை யூஸ் பண்ணிக்கிறோம், தென் இன்னொரு டைம் decrypt பண்ணணும் இல்லையா, அதுக்கு நம்ம public key of user A. ஸோ இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணால் நம்ம ஆத்தென்டிகேஷன் அச்சீவ் பண்ணலாம், கான்ஃபிடென்ஷியாலிட்டி அச்சீவ் பண்ணலாம், அண்ட் சிக்னேச்சர் அச்சீவ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் மெசேஜ் என்கிரிப்ஷன்.